வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நான் கொஞ்சம் உடம்புக்கு முடியலை அப்படின்ட்டு எங்கள் பெரிய பையன் வீட்டில் போய் தங்கினேன். அங்கே நடந்த விஷயங்கள், பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் எல்லாத்தையும் அப்படியே உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு அங்கே பொழுது போனது இந்த 2 குருவிக தான். இந்த குருவிக்கிட்ட நான் பேச்சு கொடுத்துக்கிட்டு, அதை திறந்து விட்டு அது கூட விளையாண்டுக்கிட்டு, திறந்து விடுங்க உங்கள் கூட நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த முன்னாடி கதவை திறக்கிறதுக்கு 2 போட்டி போடும். இதுதான் எனக்கு அங்கே பொழுதுபோக்கு. டிவி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுப்பாங்க. அவங்கள தொந்தரவு கொடுக்க முடியாது. நான் சீரியல் பார்க்குறேன் செய்கிறேன்னு அவங்கள தொல்லை கொடுக்கக்கூடாது. இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டு நான் போய் செய்ய போனால் விஜி விடாது. இங்கே பாருங்களேன், எப்படி அதை பிடிச்சி அப்படியே தூக்கும். மாற்றி மாற்றி வா வா வெளியே போகலாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு மூக்கு வலிக்கிற அளவுக்கு நான் அதை இழுத்து பார்த்துட்டே முடியலை. இந்த கதவு திறந்தால் நீயும் தானே வெளியே வருவ, ஈஸியாக நம்ம பறக்கலாம்ல, வா ஓம் பங்குக்கு எடுன்னு சொல்லி ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டு அதை திறக்க வரும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நான் நினப்பேன், அதுக்கு கூட தெரியுது நம்ம வெளியில் போய் ஃப்ரீயாக இருக்கலாம்னு. இந்த 2 குருவிங்க நான் எங்கேயும் வரலப்பா, எங்களுக்கு உணவு கொடுக்குறீங்க, நாங்கள் வாட்டில் அதுக்குள்ளே போய் தூங்குறோம்னு அந்த சட்டிக்குள்ளே போய் உட்காந்துக்கிறோம். இவங்க 2 பேரும் நம்ம வம்சம் மாதிரி கருநிலம். இவங்களும் எங்களுக்கும் வெளியே வர பிடிக்கலை. வெயில் மழைன்னு அலைஞ்சிக்கிட்டு நம்ம பாட்டில் சாப்பிட்டோமா தூங்கினோமா ரெஸ்ட் எடுத்தோமான்னு இருப்போம்னு அவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் வெளியில் விடுங்க விடுங்க அப்படின்பாங்க. நான் காலில் கட்டையும் போட்டுக்கிட்டு இவங்கள பார்த்துக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னா கூட, விஜி உங்களை எதுக்கு வர சொன்னீங்க, ரெஸ்ட் எடுக்கத்தானே வர சொன்னேன், அப்புறம் எதுக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு விஜி ஒரு பக்கம் கத்தும். அதுக்கப்புறம் ஐயா வருவார், என் மகன் சிவக்கண்ணன், ஏம்மா பெட்லேயே பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுமா, என்ன வேணுமோ கேளுமா நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே அம்மா கால்வலி எப்படி இருக்குன்னு என் தங்கம் கேட்பார், என் பெரிய பையன். அதே மாதிரி மருமகளும் கேட்கும். என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் பூஜை பண்ணாங்க, அதை கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். இந்த மாதிரி மருமக வாய்க்கணும் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப புண்ணியம் செய்யணும். என்னை ஒரு குழந்த மாதிரி திட்டி திட்டி வேலை செய்ய வேணாம் அப்படின்னுச்சு விஜி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிடிக்காத விஷயம் என்னென்னா, கம்முன்னு உட்காந்துருங்க அப்படின்ச்சு. அது எனக்கு பிடிக்கல, கம்முன்னு உட்கார முடியலை. அப்புறம் ஒரு தடவை டீ குடிச்சிட்டு வரலாம் வெளியில் போயிட்டு அப்படியே உள்ளே உட்காந்துருக்கோம்னு போனால், குப்பைக்கூடை எதுக்கு ஒரு சேர் பக்கத்தில் 4-5 கவித்தி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா, அது ஆளுக உட்கார்றதுக்கான சேராம், அதாவது ஸ்டூலு. அதுக்கப்புறம் வந்துட்டோம். அப்புறம் வீட்டில் இருக்கிற துணிமணி எல்லாம் மடித்து வச்சுட்டு, இதையாவது என்னை செய்ய விடுப்பா அப்படின்னு வம்பு பண்ணி அந்த வேலைகளை செஞ்சேன். எனக்கு வேலை செய்யாமல் இருக்கவே பிடிக்காது. முதல்ல ஒன்று நல்லா வேலை செய்யணும், அதுக்கப்புறம் நல்லா படுத்து தூங்கி எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே நானும் வீட்டுக்கு கிளம்புறப்பா எனக்கு இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட்டெல்லாம் அவுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு கிளம்புனாங்க, அவங்க கூடயே நானும் பார்த்துட்டு நைட்டு தங்கிட்டு அப்படியே ஆலப்பாக்கத்துக்கு பையன் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனா. அன்னைக்கு அந்த கல்யாண விஷயத்தில் உண்மையிலே அந்த ரிசப்ஷனில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பையனுக்கு கிடைச்ச நல்ல நட்பு, நல்ல திறமையானவங்க, நல்ல மரியாதையானவங்க. பாடல் பாடினாங்க, ஆனால் அந்த பாடல் எதையுமே நம்ம போட முடியாது. இவங்களும் ரொம்ப அருமையாக பாடினாங்க. பாடல் இவங்க பாடி இருந்தாலும் அந்த இசை, அதனால் காப்பிரைட் வந்துடும். இவர் கிட்டார் வாசித்தார் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு, கேளுங்க.
அப்புறம் சிவக்கண்ணன் முதலாக மேடை ஏறி சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு அப்படின்னு ஒரு பாடல் பாடினா, அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாடினா உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு. நிறைய பேர் கைத்தட்டினாங்க, எல்லோரும் பாராட்டினாங்க. என்ன அந்த பாட்டை இவன் பாடின அந்த திறமையை கூட ஒளிபரப்ப முடியலன்னு வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பாடலை ஒரு 100 வாட்டியாவது அவன் 100 வாட்டிக்கு மேலே பாடியிருப்பான். வீட்டில் எப்போ பார்த்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஃபோட்டோகிராஃபரும் இவன் தான். அங்கேயும் பார்த்துக்கிறணும், இங்கேயும் பார்த்துக்கிறணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இசை விரும்பாதவங்க யாருமே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் அந்த இசை, அந்த பாடல், அந்த வரிகள் அதை கேட்கும்போது மனசுக்கு கவலையாக இருந்தால் கவலை தீரும், சந்தோஷமாக இருந்தால் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அது அந்த இசையை உணர்கிறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு பாட்டுனாவே ரொம்ப பிடிக்கும். கேட்குறதுக்கும் பிடிக்கும், பாடுறதுக்கும் பிடிக்கும். ஆனால் நம்மளுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பாட முடியாதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு நாங்கள் தூங்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஆனால் ரூம் போட்டு கொடுக்குறோம், நீங்கள் போய் தூங்கி எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு காலையில் வாங்க. நாங்கள் இப்போயே மணி 11:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இனி அங்கே போய் தூங்கி எந்திரிச்சு வர்றதுக்கு நம்ம இங்கேயே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கண் அசந்துட்டு வேலையை பார்க்கலாம். ஏன்னா 4:30 6 அந்த நிறைய சடங்குகள்லாம் செய்யணும். அதை சிவக்கண்ணன் ஃபோட்டோ எடுக்கணும். அவன் எந்திரிச்சிட்டானா அப்புறம் நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன் ரூமில் அங்கேருந்து வர்றதுக்கு. அதனால் இங்கேயே இருந்துக்கிறோம்னு காரில் போய் கொஞ்சம் நேரம் படுத்து பார்த்தோம். ஏசியை போட்டுட்டு கதவை மூடிட்டு முடியலை. வெளிக்காற்று இல்லாமல் ரொம்ப நேரம் காருக்குள்ளே தூங்க முடியலை. அதுக்கப்புறம் மேலே சாப்பிட்ற இடத்துல போய் நான் இங்கேருந்து துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன்ல, அதில் 2 புடவை விரித்து கொஞ்ச நேரம் அப்படியே தலகாணிக்கு அந்த பேக்கை வச்சுக்கிட்டு படுத்து எந்திரிச்சிட்டு நான் அன்றைக்கி நைட்டு தூங்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க முடியாமல் இருந்துட்டு காலையில் சீக்கிரமாக அங்கே பாத்ரூமில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். சிவக்கண்ணன் தான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து, ஏன்னா அவனுக்கு உண்டான வேலைகள் அவன் பார்க்கணும்ல. அதனால் அன்றைக்கி தூக்கம் கெட்டாலும் நல்ல ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வந்தோம். நல்ல உறவுகள், கல்யாண மாப்பிள்ளையெல்லாம் தங்கமானவர், பொண்ணு அதை விட ரொம்ப மரியாதையான பொண்ணு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அருந்ததி பார்க்குறதுக்கு ஐயர் வெளியில் கூப்பிட்டு நான் சொல்லுவேன், அருந்ததி தெரியுதான்னு. வீட்டுக்கார் தெரியுதுன்னு சொல்லுவார், நீயும் தெரியுதுன்னு சொல்லணும், தெரியலன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஐயர் நகைச்சுவையோடு அப்படியே அருமையாக வடிவேல் சார் டைலாக்கெல்லாம் போட்டு அருமையாக அவங்களுக்கு அற்புதமாக அந்த சடங்கையெல்லாம் செஞ்சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அருந்ததி பார்க்குற சடங்கு முடிஞ்சோடனேயே நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்துட்டேன். கால் வேறு கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மணிக்கு என்னை எழுப்புனான். எம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு கிளம்பலாம்னு. அப்படியே நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பி வந்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.